இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல காலம் பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, இந்த பைரவி மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, நான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரையுமே எதுவுமே செய்யல. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம நான் நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிக்கு செருப்பால அடிக்காத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரிய வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்காக புது லேப்டாப்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "கௌதம் நீங்க ஜெயிக்கிற வழிய மட்டும் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் உங்களுக்காக பண்ணுறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த லேப்டாப்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போது எல்லாமே ஓகே தான். நல்லபடியா தான் நடந்துட்டுருக்கு. ஆனா, இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ஸ்கூல் வேலைக்காக, அதாவது கௌதமுக்கு கூட தெரியாது நம்ம இலக்கியா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போது பைரவி மாஸ் என்ட்ரி கொடுத்து அவங்க வேலைய வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு மட்டும் ஊட்டி விடுறது கிடையாது. அவங்களுக்கு அதாவது குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்த வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையா வச்சுக்கிறது. இந்த மாதிரி நிறைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு வேலைய தான் நம்ம இலக்கியா செஞ்சுட்ருக்காங்க. அதாவது கூட்டுறது, பெருக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்ருக்காங்க. இந்த பைரவி அந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இலக்கியாவ பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியோடையும், பயங்கர கோவத்தோடையும் நிற்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நேரா வந்த இந்த பைரவி இருந்துட்டு, நம்ம இலக்கியா திரு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு, "நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? கௌதம ஒழுங்கு மரியாதையா என் கூட அனுப்பிச்சு வச்சுரு. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. என் கௌதம என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி சொல்ல போயிட்டு, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. "இங்க பாருங்க மேடம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இப்படிலாம் வந்து சொல்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. நான் கௌதம நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களால தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளிய போயிருக்கான். அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்படி வந்து சொல்லிட்டுருக்கீங்க? உங்களால தானே கௌதம் வீட்ட விட்டு வெளிய வந்தாரு. நானா அவர கைய புடிச்சு இழுத்துட்டு வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. பைரவி திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறா. அது மட்டும் இல்லாம, இப்போ கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் டீல் வந்து கிடைச்சிருக்கு. அவரு கண்டிப்பா முன்னேறுவாரு. நீங்க அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. பைரவி திருன்னு முழிக்கிறா. அதே மாதிரி இந்த அதாவது பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா சொல்றது மட்டும் இல்லாம, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட மறுபடியும் வரமாட்டாரு. நீங்க பண்ண காரியம் அந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இந்த பைரவி வந்துட்டு, இலக்கியா நீயும் என்ன தப்பா நெனச்சிட்டியா? நான் கௌதம கொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நெனச்சது கிடையாது. ஆனா உன்ன கடத்துறதுக்காக தான் நான் திட்டம் போட்டேன். ஆனா அந்த லேடி யாரு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, அப்போ பைரவி வந்து உண்மையா தான் இருக்காங்க. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொள்ளையா தான் நெனைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாளோ? அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.